Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. So far நம்ம கடந்த வீடியோஸ்ல ஆக்சுவலா 5 வீடியோஸ் டோட்டலாவே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல பண்ணியிருந்தோம். கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இன்னையில இருந்து நம்ம 5 பார்ட்ஸ் ஆஃப் வீடியோ மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல பண்ண போறோம். ஸோ JW எக்ஸாம் பர்டிகுலர்லி மெயின்ஸ் எக்ஸாம்ல நமக்கு டோட்டலாவே 27 டாபிக்ஸ் இருக்கு. அதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்கறாங்க. ஓகேவா? 20 கொஸ்டின்ஸ் MCQ டைப், 5 கொஸ்டின்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ ப்ராப்ளம். இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கவனிச்ச ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஜஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸாக்ட் கரெக்டா எழுதணும். வித் அக்யூரசி 100%. அக்யூரசி 100% அப்படின்னா என்ன மீனிங்னா, நீங்க எழுதுன எந்த ஒரு ஆன்சரும் தப்பாக இருக்கக்கூடாது, கரெக்டா தான் இருக்கணும். அப்படி இருந்தா அக்யூரசி ரேட் 100. நீங்க 7 கொஸ்டின்ஸ் எழுதினாலே JW மெயின்ஸ்ல குவாலிஃபை ஆக முடியும். 7க்கு மேல நீங்க எழுதி கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆன்சரும் உங்களுடைய டோட்டலா எக்ஸாக்டா 90% மேல கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்க 15 கரெக்டா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க வித் அக்யூரசி ரேட் 100. இதுல நான் ஃபர்ஸ்ட் 7 லெசன் சொன்னேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் 7 லெசன் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா சொல்றேன், நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா கூட இந்த லெசன்ல உங்களால எக்ஸாக்டா அக்யூரசி ரேட் 100 வச்சுக்கிட்டு உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும். இதே போல இந்த ஃபர்ஸ்ட் 7ல இருக்கக்கூடிய இன்னொரு லெசன் தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். அதை நம்ம 5 வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, தயவு செய்து வீட்டில் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ பார்ட் 1 போயிடலாமா? டுடே செஷன்ல மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினா செலக்ட் பண்ணிருக்கிறது சைமல்டேனியஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இந்த பார்ட் 5 வீடியோல ஃபுல்லாவே உங்களுக்கு சைமல்டேனியஸ் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் தான். அந்த ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? எக்ஸ் பிளஸ் 2y minus 3z equal to 2. This is the first equation. Second equation is 2x plus lambda y plus 5z equal to 5. Third equation is 14x plus 3y plus mu z equal to 33. Actually, infinitely many solutions. Short infinitely many solutions. நம்ம இதுக்கப்புறம் IMS அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது லாம்டா பிளஸ் மியூ. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்க இயர் 2025. இந்த வீடியோல நம்ம பண்ணக்கூடிய 5 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு 2025 கொஸ்டின்ஸ் தான், வெரி லேட்டஸ்ட் ஒன். IMS அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட்னு ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ண போறோம். டெல்டா என்னவா இருக்கும், டெல்டா எக்ஸ் என்னவா இருக்கும்ன்றதை நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். டெல்டான்றது இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய டிட்டர்மினன்ட். ஸோ 1 2 -3 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கிடைக்கிறது. 2 lambda 5, 14 3 mu. ஸோ திஸ் இஸ் லாம்டா. இந்த லாம்டா என்னவா இருக்கும்னா, ஃபார் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் 0வா இருக்கும். நான் திரும்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் ஆல்சோ எ டிட்டர்மினன்ட். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இருக்கு. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இந்த கான்ஸ்டன்ட் 2 5 33 அப்ளை பண்ணிக்கலாம். லாம்டா ஒய்னா நீங்க செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் காலத்தோட வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா 1 to 14, இது ஆசிட்டிஸ் இருக்கும். தேர்ட் காலமா இருக்கிற -3 5 மியூ அப்படியே இருக்கும். இப்போ செகண்ட் காலத்துக்கு பதிலா 2 5 33 அப்ளை பண்ணிக்கலாம். டெல்டா ஒய்யும் உங்களுக்கு 0 தான் வரும். டெல்டா எக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா டெல்டா எக்ஸை யூஸ் பண்ணிட்டா இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். லாம்டா அண்ட் மியூ ஸ்டில் இருக்கும். லாம்டா அண்ட் மியூ இருந்தா நீங்க இண்டிவிஜுவலா லாம்டாவோட வேல்யூ மியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது சிரமம். அதனால லாம்டா ஒய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாம்டா ஒய் ஆஸ் யூஷுவல் மெத்தட்ல எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாமா? ஐ எம் எக்ஸ்பாண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க, 5 மியூ - 33 into 5 165. 5 மியூ - 165. ஸோ இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -2 இருக்கும். -2 of 2 மியூ - 70. இந்த -3 அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்ட். 2 into 33 66. 14 into 5 70. இப்போ பாருங்க, அன்னோனா இருக்கிற இந்த 5 மியூ மட்டும் நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இன் வாட் வே? 5 மியூ - 2 into 2 is 4. 4 மியூ is மியூ. மியூ மட்டும் உங்களுக்கு செப்பரேட் ஆயிடுச்சு. பேலன்சிங் என்ன இருக்கு? -165. -2 into -70 plus 140. -3 into இந்த பிளேஸ் பாருங்க, 66 - 70 is -4. -4 into -3 is +12.
இந்த பிளேஸ் பாருங்க 140 plus 12 is 152. அப்ப என்ன வரும் உங்களுக்கு mu minus 165 plus 152 உங்களுக்கு minus 13 இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் போட்டு போனா that will become plus 13. This is the value for mu. இந்த மியூவோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு போய் டெல்டால அப்ளை பண்ணிட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணலாம், இல்ல டைரக்டாவும் பண்ணலாம். நான் இப்ப டெல்டால அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் காலம் டெல்டால பாருங்க 1 2 14, செகண்ட் காலம் 2 lambda 3, தேர்ட் காலம் -3 5, mu is replaced by 30. இந்த டிடர்மினன்ட்டோட வேல்யூ 0. இப்ப lambda ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமா? எக்ஸ்பாண்டிங் அலாங் ஃபர்ஸ்ட் ரோ 13 lambda minus 50. இந்த நம்பரை செலக்ட் பண்ணா சைன் சேஞ்ச் கண்டிப்பா வரணும். 2 into 13 26, 14 into 5 70, அதை -17 ரெக்கார்ட் பண்ணும். -3 into ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்ட், 2 into 3 6, 14 into lambda is -14 lambda, ரைட்டா, which is equal to 0. இப்போ லாம்டாவை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணிக்கலாம். this is 13 lambdaவா, இந்த பிளேஸ் பாருங்க -3 into -14 பிளஸ் 42 லாம்டான்னு கிடைக்கும். இந்த பிளேஸ் பேலன்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்க. -15 ஆல்ரெடி இருக்கு. இந்த பிளேஸ் பாருங்க 26 minus 17. So what is 26 minus 17? -44 will come. -44 into -2 is +88. ரைட்டா? அடுத்து இந்த பிளேஸ் -80. -3 into -14 தோ இருக்கு பாருங்க, ஆல்ரெடி எழுதிட்டேன். 42 லாம்டா. ரைட் ஹேண்ட் சைட்ல 0 யூஸ் பண்ணிக்கோம். What is 42 plus 13? 55 will come. That is 55 times lambda. In the place பாருங்க 88 இருக்கு, இங்க -33. What is 88 minus 33? 5 plus 55 will come in the place. Right hand side போட்டு போனீங்கன்னா -55. இந்த 55 கேன்சல் பண்ணிட்டீங்களா, lambda equal to -1. ஹைலைட் பண்ணிக்கலாமா? What is the actual question? Lambda plus mu, which is equal to lambda oda value already 13. Sorry, lambda oda value -1, mu oda value plus 13. 13 minus 1 equal to 12. That's how we got the answer. Today's session la matrices and determinants la நம்ம second question solve பண்ண போறோம். டோட்டலா 3 equations கொடுத்திருக்காங்க. அது infinitely many solutions கொடுக்கக்கூடிய simultaneous algebraic equations. அதுல நம்ம m க்கு வந்து 2 values கிடைக்கும். அந்த ஒரு வேல்யூ ஆல்பா, இன்னொரு வேல்யூ பீட்டான்னு எடுத்துக்கிட்டு இந்த சம்மேஷனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் n பவர் ஆல்பா பிளஸ் n பவர் பீட்டா என்ன அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்யூஷன் பாருங்க. ஆக்சுவலி இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் ஷார்ட்டா அதை ஐஎம்எஸ் எழுதிருங்க. டெல்டா கண்டிப்பா 0வா இருக்கும். நாட் ஓன்லி டெல்டா ஃபார் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய் அண்ட் டெல்டா இசட், ஆல் ஆஃப் தம் ஆர் ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க 1 m ஸ்கொயரை நீங்க இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட்ல இந்த மூணுல ஏதாவது ஒண்ணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெல்டாவை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டெல்டாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த m ஸ்கொயரை இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ நவ் லெட் மீ செலக்ட் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் காலம் என்னவா இருக்கும்னா அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கான்ஸ்டன்டா இருக்கும். தட் இஸ் 1 m ஸ்கொயர். செகண்ட் காலம் ஒயோட கோஎஃபிஷியன்டா இருக்க 1 2 4. தேர்ட் காலம் இசட்டோட கோஎஃபிஷியன்டா இருக்க 1 4 10 இருக்கும். 100% இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0 வரும். பிகாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனுக்கு இதுதான் கண்டிஷன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா we will get one quadratic equation. பண்ணிடலாமா? எக்ஸ்பாண்டிங் along the first row 2 into 10 20, 20 minus 16 is 4. இந்த நம்பரை செலக்ட் பண்ணா மைனஸ் ஆஃப் m into 10 10m minus 4m ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலமெண்டா இருக்க 1 செலக்ட் பண்ணீங்கன்னா 4 into m minus 2 times m ஸ்கொயர். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இங்க பாருங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4m ஸ்கொயர் மைனஸ் 2m ஸ்கொயர் இஸ் 2m ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் 10m இருக்கு இந்த பிளேஸ்ல, இங்க பிளஸ் 4m. சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 6 times m. கான்ஸ்டன்ட் டேர்ம் ஹேண்டில் பண்ணிக்கலாமா? 4 ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், வேற எதுவுமே கான்ஸ்டன்ட் டேர்மா இல்லை. ஸோ கம்ப்ளீட்டா இந்த ஈக்குவேஷனை 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. m ஸ்கொயர் மைனஸ் 3m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் m ஸ்கொயர் மைனஸ் 3m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் m minus 1 into m minus 2 ஈக்குவல் டு 0 வரும். ஸோ m ஓட வேல்யூ
1, இன்னொரு வேல்யூ 2. இதை தான் நம்ம ஆல்பான்னு எடுத்துக்கணும். டேட்டா ஆல்பா ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 2. இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, ஆல்பா விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா அந்த கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை கொண்டு போய் கொஸ்டின் அப்ளை பண்ணிடலாமா? ஆக்சுவல் கொஸ்டின் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 10 n பவர் ஆல்பா, ஆல்பாவோட வேல்யூ 1, ஸோ n தான் வரும். நெக்ஸ்ட் n ஸ்கொயர், பீட்டா இஸ் ரீப்ளேஸ்டு பை 2. summation n equal to 1 to 10 of n plus summation n equal to 1 to 10 of n square. The sum of the first n natural numbers. So formula வந்து n into n plus 1 by 2. Here n is replaced by 10. இதனுடைய formula sum of the first n square natural numbers. அப்போ formula என்ன இருக்கும்? n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6 இருக்கும். இந்த பிளேஸும் n equal to 10 அப்ளை பண்ணும். பிகாஸ் 1 to 10 தான் இருக்கு. இங்க 10 அப்ளை பண்ணீங்கன்னா 10 into 11 by 2. கரெக்டா? இந்த பிளேஸ் பாருங்க, 10 into 11 into இங்க 10 அப்ளை பண்ணா 2 into 10 20, 20 plus 1 is 21 by 6 வரும். இது ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 55 இந்த பிளேஸ். பிளஸ் இந்த நம்பர் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 3 டேபிள், 3 2s are 6, 3 7s are 21. ஃபர்தரா 2 டேபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? 5 வரும். 5 into 7 35, 35 into 11, 35 into 11 5 8 3, 385 வரும். 385 plus 55 நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணா உங்களுக்கு 440 கிடைக்கும். That's all. We got the answer. Today sessionல matrices and determinantsல third question, 3 simultaneous algebraic equations கொடுத்துட்டாங்க. They are infinitely many solutions. So infinitely many solution ஓட கண்டிஷன் என்னவா இருக்கும்? அதுதான் ஷார்ட்டா IMS எழுதியிருக்கேன். ஸோ நாம கால்குலேட் பண்ணக்கூடிய டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட் எல்லாமே ஜீரோவா. டெல்டா நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் வச்சு எழுதுறது. 3 1 பீட்டா, this will be the first row. 2 alpha minus 1, this is the second row. Third row வந்து 1 2 1, that is coefficient of x y z. இது 0. Then what can be delta? நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஒய் எடுத்துக்கலாம். ரீசன் டெல்டா ஒய்னா நீங்க செகண்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் காலம்னா ஆசிடிஸ் அப்படியே இருக்கும், தேர்ட் காலம் ஆசிடிஸ் அப்படியே இருக்கும். 3 2 1. தேர்ட் காலம் பாருங்க, பீட்டா மைனஸ் 1 1. வாட் அபவுட் செகண்ட் காலம்? செகண்ட் காலம்ன்றது ஒன்றும் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட் இல்லை, 3 மைனஸ் 3 4, அதை யூஸ் பண்ணிக்கலாம். 3 மைனஸ் 3 4, இதுதான் டெல்டா ஒய். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. இதுவும் 0க்கு ஈக்குவல். நீங்க டெல்டா எக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். திரும்ப உங்களுக்கு ஆல்பா பீட்டா அவைலபிளாக இருக்கும். ஏதாவது ஒரு டெல்டா ஒய், டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி, இப்போ பீட்டா மட்டும் இருக்கு பாருங்க, நான் டெல்டா ஒய்யை எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். எக்ஸ்பேண்டிங் along the first row. 3 into இங்க பாருங்க -3 plus 4 1 will get. இந்த நம்பர் என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச். 2 into 1 2 minus 1 plus 1 ஆமாயிடும், 3 will get. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் எலிமெண்ட் பீட்டா வச்சு பண்ணும்போது பிளஸ் பீட்டா இன்ட்டு 2 into 4 8, 8 plus 3 11. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்க 0 யூஸ் பண்ணி. இப்போ கான்ஸ்டன்ட் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? -3 into 3 is -9, இது -6. கரெக்டா? ஸோ 3 minus 9 is -6. ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனால் +6 ஆயிடும். இங்கே 11 பீட்டா இருக்கு. 11 beta equal to 6. Direct multiply 2 on both sides. இப்போ 22 beta equal to 12 கிடைக்கும். ஏன்னா டைரக்டாவே கொஸ்டின்ல 22 beta இருக்கு. இதை ஹைலைட் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலா பீட்டாவோட வேல்யூ யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு 6/11, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ நான் டெல்டா சிம்பிளிஃபை பண்ண போறேன். டெல்டா பாருங்க, டைரக்டா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பீட்டாவோட வேல்யூ இப்போ அப்ளை பண்ண வேண்டாம், பிகாஸ் இது ஒரு ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ 3 into இந்த பிளேஸ் பாருங்க, ஆல்பா minus of -2 is +2. So alpha +2. Expanding along the first row. The +1 becomes what? -1. 2 minus of -1 is +1. 2 plus 1 is 3. Plus beta
4 minus alpha. Correct? This is equal to 0. நமக்கு பாருங்க ஆல்பா மட்டும் செப்பரேட்டா எழுதிடலாமா? 3 into alpha, 3 alpha. குரூப்பிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மைனஸ் ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னு இந்த பேலன்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒரு இன்னொன்று இருக்கு பாருங்க, 4 into beta is 4 beta. பேலன்ஸ் இருக்கிறது கான்ஸ்டன்ட். 3 into 2 6, 6 minus 3 is plus 6 equal to 0. இப்போ நமக்கு ஆல்பாவோட வேல்யூ பியூரா தேவை, இல்லைன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா -9 ஆல்பா. இப்போ பீட்டாவோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன பார்த்தா சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. 3 alpha minus alpha into beta is now replaced by 6/11. இந்த பிளேஸ்க்கு பீட்டா இஸ் ரீப்ளேஸ்ட் பை 6/11. பிளஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க, -3 மாறிடும். இப்போ பாருங்க எல்சிஎம்மா நம்ம 11 எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு பாருங்க. அப்போ இந்த பிளேஸ் 33 ஆல்பாவா மாறிடும். இந்த பிளேஸ் செகண்ட் டேர்ம் வந்து -6 ஆல்பா, இந்த பிளேஸ் +20. ரைட் ஹேண்ட் சைடில் -3. இந்த 11 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா -33. அப்புறம் இந்த 24 பண்ணிடலாம். வாட் இஸ் 33 minus 6? 27 alpha equal to 11 into -3 is -33 plus 24 becomes -24. ரெண்டுமே சேம் சைனா இருக்கு, ஆட் பண்ணிக்கலாமா? -57 will come. 27 alpha equal to 57. நமக்கு தேவை 9 alpha. போத் சைட் 3 ஆல மட்டும் டிவைட் பண்ணிட்டா 9 alpha equal to 57 3 டிவைட் பண்ணும். 3 19s are 57. இதான் 9 ஆல்பாவோட வேல்யூ. ரைட்டா? ஆக்சுவல் கொஸ்டின் இஸ் வாட்? 22 பீட்டா மைனஸ் 9 ஆல்பா. 22 பீட்டாவோட வேல்யூ +1. 9 ஆல்பாவோட வேல்யூ -19. ஆனா இந்த -9 ஆல்பா வந்து +19. 12 plus 19 equal to 31. This is the answer. That's all. Today's session la matrices and determinants la fourth question. 3 simultaneous algebraic equations கொடுத்துட்டாங்க. They are infinitely many solutions. நம்ம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது unknowns இருக்கு பாத்தீங்களா, lambda and mu. இதனுடைய ஸ்கொயரோட அடிஷன். So what about infinitely many solution? Condition for infinitely many solution is delta, delta x, delta y, delta z. All of them are equal to 0. What is delta? Delta என்றது x, y, z ஓட கோஎஃபிஷியன்ட். x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 2, 3, 4 இருக்கு. That will occupy the first column. Second column பாருங்க, y ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு lambda 2, 5 யூஸ் பண்ணிக்கலாம். lambda 2, 5. Third column z ஓட கோஎஃபிஷியன்ட் 3, -1 mu, which is equal to 0. Similarly, delta x இல்லனா delta y இல்லனா delta z இந்த மூணுத்துல பாருங்க, நான் ஆல்ரெடி lambda mu இன்வால்வ் ஆயிருக்கு எங்க டெல்டால. அதனால ஏதாவது ஒரு காலம் lambda இருக்கிற காலம் இல்லனா mu இருக்கிற காலத்தை நீங்க நெக்லெக்ட் பண்ணிடணும். இப்போ நான் mu இருக்கிற காலத்தை நெக்லெக்ட் பண்ணிடுறேன். That means what? First column and second column as it is அப்படியே எழுதிக்கிறேன். 2, 3, 4 lambda 2, 5. Third காலத்துக்கு என்ன பண்ணணும்னா ரைட் இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் தட் இஸ் கான்ஸ்டன்டா இருக்க 5, 7, 9 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இதுல டெல்டா இசட்டை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் டெல்டா இசட்ல லாம்டா அப்படின்னு ஒரே ஒரு அன்னோன் இருக்கு, அதோட வேல்யூ தெரிஞ்சிடும். அதை கொண்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்புறம் மியூ அப்படின்ற அன்னோனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பேண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரூ 2 டைம்ஸ் 18 minus 35. லாம்டாவுக்கு இங்க சைன் சேஞ்ச் ஆகும். கரெக்டா? பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்க, 27 minus 28. 3 into 9, 27 minus 28 is -1 plus 5 into that is first row third column element. 15 minus 8, 7 will come. Right hand side 0. Right? What about 18 minus 35? Minus 17. Minus 17 into 2 minus 34. Minus lambda into minus 1 is plus lambda. This 35. 35 minus 34 is plus 1. So lambda plus 1 is equal to 0 na, lambda equal to -1. The lambda equal to -1 கொண்டு வந்து டெல்டால அப்ளை பண்ணிட்டு அப்புறமா நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். Now delta equal to first column 2, 3, 4. Second column பாருங்க, lambda is replaced by -1 அப்படின்னா -1, 2, 5.
தேர்ட் காலம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 3 minus 1 mu. இப்ப பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல சாரி டெல்டால ஒன்லி ஒன் அன்னோன் இருக்கு. இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணா மியூவோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் டெல்டா இசட்டை உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணேன். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? தட் இஸ் எக்ஸ்பாண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரூ 2 times 2 mu plus 5 ரைட்டா? அப்புறம் இந்த பிளேஸ் சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் 1 ஆஃப்டர் சைன் சேஞ்ச் பிளஸ் 1 3 mu plus 4 plus 3 into 15 minus 8 which is equal to 7. இப்போ அன்னோனா இருக்கா மியூ மட்டும் எடுத்துலாமா? 2 into 2 4 mu plus 3 mu is 7 mu. 2 into 5 is 10. 10 plus 4 is 14. 3 into 7 is 21 which is equal to 0. 14 plus 21 is 35. Right hand side கொண்டு போயிட்டீங்கன்னா 7 mu equal to minus 35. Simplify பண்ணா mu equal to minus 5. What about our question? Lambda square plus mu square. எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். லாம்டாவோட வேல்யூ 1 minus 1 ஸ்கொயர் பண்ணா plus 1. மியூவோட வேல்யூ minus 5 ஸ்கொயர் பண்ணா 25. 1 plus 25 is 26. That's all. We got the answer. Today's sessionல matrices and determinantsல last question. This is also from 2025 question paper. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி that is infinitely many solution கொடுத்திருக்காங்க. lambda and mu ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Infinitely many solution means what? Lambda, delta, delta x, delta y, delta z. All of them are equal to 0. Delta நமக்கு எப்படி கிடைக்கும்? x, y, z ஓட coefficients are 2, 7, 12. 2, 7, 12. This is the first column. Second column, y ஓட coefficient 3, 3, 3. Z ஓட coefficient 5, minus 2, minus of 4 plus lambda. This is equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு லாம்டாவோட வேல்யூ கிடைக்கும். அடுத்தது டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட் எதையாவது யூஸ் பண்ணோம்னா நமக்கு மியூவோட வேல்யூ கிடைக்கும். இப்போ டேரக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா? எக்ஸ்பேண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரூ 2 times பாருங்க 3 into minus 4 minus 12. 3 into minus lambda is minus 3 lambda. 3 into minus 2 is minus 6. இங்க எழுதும்போது plus 6 ஆகும். ஸோ இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா? அதை சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். 7 into minus 4 lambda. 7 into minus 4 is minus 28. 7 into minus lambda is minus 7 lambda. 12 into minus 2 is minus 24. இங்க எழுதும்போது plus 24 சைன் சேஞ்ச் பண்ணி எழுதும். நெக்ஸ்ட் பாருங்க plus 5 into that is first row third column element. 7 into 3 21 minus 36. Sorry, yes 12 3s are 36 only. இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? இந்த பிளேஸ் பாருங்க 2 times minus 12 plus 6. ஸோ minus 6 minus 3 lambda. இந்த பிளேஸ்லையும் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு பாருங்க. minus 3 times minus 7 lambda. minus 28 plus 24 is minus 4. 21 minus 36. 21 minus 36 is minus 15. Minus 15 plus 5 is minus 75, which is equal to 0. 2 into minus 6 is minus 12. 2 into minus 3 lambda is minus 6 lambda. The place பாருங்க minus 3 into minus 7 lambda is plus 21 lambda. Minus 3 into minus 4 is plus 12. So already available இருக்கிறது minus 75. Right? இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் லைட் டேர்ம்ஸ் பாருங்க 21 lambda minus 6 lambda is 15 lambda. பேலன்ஸ் கான்ஸ்டன்டா minus 12 இருக்கு. இன்னொரு plus 12 கேன்சல் ஆகிடும். minus 75 நீங்க ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போனா plus 75. 15 lambda equal to 75 னா லாம்டாவோட வேல்யூ 5. நான் டெல்டா இசட் யூஸ் பண்ண போறேன். நான் டெல்டா இசட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த தேர்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த கான்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். தேர்ட் காலத்துல ஆல்ரெடி நம்ம லாம்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மியூவோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இங்க பாருங்க 16 minus மியூ அவைலபிளா இருக்கு. அதனால டெல்டா இசட் யூஸ் பண்ணிக்கிறேன். டெல்டா இசட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டெல்டாட்ல இருக்க ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதலாம். 2 7 12 3 3 3. தேர்ட் காலத்துல மட்டும் சேஞ்ச் இருக்கும். அந்த கான்ஸ்டன்டா இருக்க 9 8 16 மைனஸ் மியூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ
மியூவோட கால்குலேட் பண்ண மியூவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்பேண்டிங் அலாங் த ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 times 3 into 16 is 48. 3 into minus mu is minus 3 mu. 3 into 8 is minus 24. கரெக்டா? இப்போ இந்த எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் யூஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 7 into 16 is 112. 7 into minus mu is minus 7 mu. 12 into 8 is 96. So minus 96 எழுதலாம். Plus 9 into, இந்த place பாருங்க, 7 into 3, 21. 12 into 3, 36. 21 minus 36 is minus 15. Right hand side 0. Right? 2 into 48 is 96. அதுக்கு முன்னாடி இன்னும் கூட ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்க, 48 minus 24 is 24. 24 into 2 is 48. 2 into minus 3 mu is minus 6 mu. இந்த பிளேஸ்ல பாருங்க, 112 minus 96 வந்து 16 இருக்கும். 16 into minus 3 minus 48. இந்த ஒரே ஒரு பிளேஸ் பாருங்க, unknown value mu இருக்கிறது. minus 3 into minus 7 is plus 21 mu. Constant 9 into minus 15 is minus 135, which is equal to 0. So plus 48 and minus 48 cancel பண்ணிடலாம். 21 mu minus 6 mu is 15 mu. 135 right hand side கொண்டு போடுங்க, plus 135. So 15 mu equal to 135 na mu equal to 9 கிடைக்கும். That's all. We get the center of the circle. Center of the circle ask for the question lambda mu னு சொல்லிருக்காங்க. lambda ஓட வேல்யூ 5, mu ஓட வேல்யூ 9. அடிஷனலா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, 4x equal to 3y. இந்த 3y மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கொண்டு வந்துட்டா 4x minus 3y equal to 0. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரேடியஸா இருக்கும். ஸோ ரேடியஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணா போதுன்னா 4 எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 5 அப்ளை பண்ணிக்கோங்க. minus 3 times y ரீப்ளேஸ் பண்ணிட்டு 9 அப்ளை பண்ணிக்கோங்க. ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16, minus 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ்ன்றதுனால மாடுலஸ் எடுத்துக்கலாம். root of 16 plus 9 is 25. root 25 is 5. இந்த பிளேஸை பாருங்க, 5 into 4 20. 3 into minus 7 is, sorry, minus 9 is minus 27. 20 minus 27 is minus 7. மாடுலஸ்ல இருக்கிறதுனால plus 7 எடுத்துக்கலாம். So 7 by 5 is the radius of that circle. That's all.